தமிழக வெற்றி கழகம் தன்னை ஒரு மாற்று சக்தியாக, தூய சக்தியாக, ஊழலை, லஞ்சத்தை ஒழிக்குவது சக்தியாக, நேர்மையான ஆட்சியை கொடுக்குவது சக்தியாக, என்னங்க பணம், நான் பார்க்காத பணமா, கேரியரோட உச்சத்தையே உதறிட்டு வந்திருக்கிறேன், அதிகாரத்துக்கு வந்தா இவன் ஊழல் பண்ண மாட்டான், ஊழல் பண்ண விடமாட்டான் அப்படின்னு விஜய் மேடையில பேசுறாரு. ஆனா அந்த கட்சியில பணம் இருப்பவனுக்கு மட்டுமே சீட்டு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தாவேக்காவோட பொறுப்பாளர்கள் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படித்தான் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில ஜேபிஆருடைய மருமகனாக கருதப்படுகிற மரிய வில்சனுக்கு சீட்டு வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. மரிய வில்சன் ஒரு மேடையில பேசுறாரு, எனக்கு இப்ப இல்ல 15 வருஷத்துக்கு இந்த ஆர்கே நகரை நான் தத்தெடுக்கிறேன், நான் தானமா எடுக்கிறேன், 15 வருஷம் கழிச்சு ஆர்கே நகருக்கு நான் உழைக்க தயாரிக்கேன், 15 வருஷம் உழைக்க தயாரிக்கேன் அப்படின்றாரு. தத்தெடுக்கிறேன், தானம் எடுக்கிறேன், என்ன இது? ஆர்கே நகரை தத்தெடுக்கிற அளவுக்கு இவர் யாரு? ஆர்கே நகரை தானமா எடுக்கிற அளவுக்கு இவர் யாரு? அதை எல்லாத்தையும் தாண்டி அந்த மேடையில சொல்றாப்புல, எனக்கு யாருமே கிடையாது, நான் ஒண்டி ஆளு தான், என் பிள்ளை எங்க அப்பா அம்மா தாண்டி யாரும் கிடையாது, எனக்கு யாரும் கிடையாது, நான் ஒத்த ஆள் தான், நான் ஒரே ஒரு ஆள் தான், என் குடும்பத்துல எனக்கு ஒரு மகள் இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க, அவ்வளவுதான், நான் உங்க கூட தான் இருப்பேன். இவர் ஜேபிஆருடைய மருமகன். ஜேபிஆருடைய மருமகன்னா ஜேபிஆருக்கு மகள் இருக்க போய் தானே ஒரு மருமகன். ஆனா இவருக்கு எனக்கு பிள்ளை மட்டும் இருக்கு, எனக்கு அப்பா அம்மா கிடையாது. அப்புறம் என்னடான்னு விசாரிச்சு பார்த்தா ஜேபிஆருடைய மருமகனா கருதப்படுகிற இந்த மரிய வில்சன் இப்ப ஜேபிஆர் மருமகன் கிடையாது, ஜேபிஆருடைய எக்ஸ் மருமகன்.